வணக்கம். இன்றைய முக்கிய உலக செய்திகளுடன் வந்திருப்பது உங்கள் செய்தி வாசிப்பாளர் ஸ்ரேயா. செய்திகள் இதோ. ஜெர்மனியில் உள்ள 5000 அமெரிக்க படையினரை திரும்பப் பெற பென்டகன் உத்தரவிட்டுள்ளதால் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் அதிருப்தி எழுந்துள்ளது. மே 9ஆம் தேதி வெற்றி தினத்தை முன்னிட்டு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா உக்ரைனுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஜெர்மனியை தொடர்ந்து இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாடுகளிலிருந்தும் அமெரிக்க படைகளை திரும்பப் பெறப்போவதாக அமெரிக்கா பகிரங்க மிரட்டல். அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத் துறையின் 75 நாள் முடக்கத்தை முடிவுக்கு கொண்டுவரும் நிதி மசோதா கையெழுத்தானது. மாலி நாட்டு ராணுவ அரசை வீழ்த்தி இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்த அல் கொய்தா ஆதரவு JNIM அமைப்பினர் பொதுமக்களுக்கு அழைப்பு. மத்திய கிழக்கில் உள்ள 16 அமெரிக்க ராணுவ தளங்கள் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக CNN செய்தி நிறுவனம் தகவல். காசாவின் 2/3 பங்கு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் புதிய வரைபடம் மூலம் அறிவிப்பு. ஈரான் போரால் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை வரலாறு காணாத அளவில் ஒரு கேலனுக்கு $4.39 அதிகரிப்பு. இத்துடன் உலக செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த உலக செய்திகள் நாளை காலை. நன்றி, வணக்கம்.